வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் கழுவிட்டு. இப்போ இது நல்லா ஊறிட்டுருக்கு, இருக்கட்டும் இது ஒரு ஓரமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 20 பூண்டு பல். இது சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால 20 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா 10 எடுத்திங்கனாலே போகும். அதே போல் 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா தலை கம்மியாக சேர்த்துங்க. ஒரு 15-20 இலை இருந்துச்சுன்னா போதும், ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தண்ணியை கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கும். தண்ணி அதிகமாக சேர்த்துட வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு தீயை நல்லா ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதே போல் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. ஒரு 2 செகண்டுக்கு நல்லா கலந்து விட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம பன்னீரை சேர்க்கணும். இப்போ பன்னீரை சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் இந்த மசாலா கோட்டிங் ஆகிற மாதிரி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு 3-5 நிமிஷம் ஆகும். நல்லா எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிற மாதிரி அப்பப்போ இது போல் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வறுபட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். பிரியாணி தாளித்து விட்டுருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு அன்னாசிப்பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சோண்டு கல்பாசி, அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இது கூடவே ரம்ப இலையும் சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இது சேர்க்கும் போது பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். பிரியாணிக்கு மசாலா ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா இந்தளவு சேர்த்திங்கனாலே போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். நம்ம கரம் மசாலா சேர்க்குறதுனால இதிலே 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க நீள்வாக்கில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு நல்லா இந்த அளவு வதங்கி வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இதில் சேர்த்துக்குவோம். விழுது நல்லா சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா வதக்கணும். அந்த பச்சை மணம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்களா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி பழம் சேர்த்தோம்னா போதும், அதிகமான அளவு சேர்க்கக்கூடாது. இப்போ தக்காளி சேர்த்து ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் இது கூடவே சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விடுவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி ஒன்று கலந்து வரணும்.
நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்குங்க. நல்லா இது போல் வதக்கிட்டு நம்ம செய்யும் போது பிரியாணி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இது போல் எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நான் இந்த கப்பால் தான் 1 கப்பு அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதுனால நான் 1.5 கப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் மற்றபடி சாப்பாட்டு அரிசியோ பிரியாணி அரிசியோ வேறு எந்த அரிசி எடுத்தாலும் 1 கப்புக்கு 2 கப்பு சேர்த்துக்குங்க. பாஸ்மதி ரைஸுக்கு மட்டும் 1.5 கப்பு சேர்த்துக்குங்க. கரெக்டான அளவாக இருக்கும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அரிசியை சேர்க்கணும். அப்போ தான் சாதம் உடையாமல் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். உப்பு காரம்லாம் போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு இப்போதைக்கு விசில் போட வேணாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா அந்த சாதமும் தண்ணி எல்லாம் வற்றி மசாலாவும் ஒன்று கலந்து வந்திருக்கும். இந்த பக்குவத்துக்கு வர வரைக்கும் விசில் போடாமல் வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இது போல் சேர்க்கும் போது பிரியாணிக்கு இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவைன்னா சேர்த்துக்குங்க. பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த இடத்த நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு சாதத்தை ஒத்தாப்பில் இது போல் மட்டம் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து விட்டு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போதைக்கு கலந்து விட வேணாம். நல்லா மேலாப்பில் இது போல் ப்ரெஸ் பண்ணி அமுக்கி வச்சுருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு விசில் வச்சோம்னா போதும். அதிகமான அளவு விசில் தேவையில்லை. ஒரு விசில் வச்சாலே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். ஏற்கனவே நமக்கு சாதம் பாதி வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா போதும். அதுக்காக ஒரு விசில் மட்டும் வைங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வைங்க போதும். இப்போ ஒரு விசில் வச்சு ப்ரெஷர்லாம் நல்லா தன்னால் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாதம் பாருங்கள், நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு. உடையாமல் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அருமையாக வெந்து வந்திருக்குங்க. நல்ல சாதத்தை இது போல் மெதுவாக கலந்து விட்டுக்குங்க. பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா வேகமாக கலரும் போது உடஞ்சிரும். அதனால் லைட்டாக இது போல் கலந்து விட்டுக்குங்க. இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா வெறும் வெங்காய பச்சடி மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதும். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பன்னீர் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.